வணக்கம். உளுந்து அரிசி மாவு வச்சு ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபம் தான். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த முறுக்கு செய்யறதுக்கு மெஷரிங் கப்ல 1 கப்பு நான் உளுந்து எடுத்திருக்கேன். மெஷரிங் கப் இல்லனாலும் பரவால்ல. வீட்ல இருக்க ஏதாவது கப்பு, கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எல்லா பொருட்களையும் அதிலேயே அளந்துக்கோங்க. முழு உளுந்து எடுத்துக்கோங்க. அதுதான் முறுக்குக்கு டேஸ்ட் குடுக்கும். இப்போ இது ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே உளுந்து அளந்த அதே கப்லேயே 3 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் வர விட்டுருங்க. ஸ்டீம் நல்லா அடங்கினதும் இப்போ குக்கர் மூடி திறந்து பாருங்கள். உளுந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு ஃபைனாக வெந்திருக்கணுங்க. ஏன்னா இதை நம்ம முழுமையாக ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைக்கும்போது அரைப்படணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இது கூடவே உளுந்து அளந்து அதே கப்புலேயே 4 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். 4 கப் மாவு சேர்த்துட்டு 2 கப்பு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் சீரகம் இல்லை ஓமம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். தேவைக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி ஊற்றிக்கோங்க. இந்த உளுந்தில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்குங்க. நம்ம 3 கப்பு அளந்து தான் வச்சுருக்கோம். அப்படி தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க முறுக்கு மாவு பதத்துக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு முறுக்கு பிழியறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாவு எடுத்து இப்போ ஒரு முறுக்கு அச்சில் சேர்த்து நல்லா முறுக்கு பிழிஞ்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா வச்சு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. முறுக்கு பிழிஞ்சு அடுப்பில் சேர்த்துருங்க. நம்ம முறுக்கு சேர்த்தோன்னே இந்த அளவுக்கு எண்ணெயோட சலசலப்பு இருக்கணுங்க. அப்போ தான் எண்ணெய் நல்லா கரெக்டான ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. வடைக்கம்பி தான் யூஸ் பண்ணணும். கரண்டி யூஸ் பண்ணால் முறுக்கு உடைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி இப்போ எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிடுச்சு. கலரும் மாறி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முறுக்கு வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. மீதமுள்ள மாவையும் இதே மாதிரியே செஞ்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதான், முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.